டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை சற்று முன் டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுவில் மறக்காம இணைங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் புது லிங்க் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு டைட்டில் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக வெளியாகிற அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்கள் எல்லாமே வந்து இருக்கும். மறக்காமல் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி புதிய அரசு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2025 அன்னைக்கு நடந்தது. இந்த எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. தேர்வு எழுதினவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துக்கு மேலே வந்து இந்த தேர்வை வந்து எழுதியிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. 13/11/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. எந்தெந்த பணிகளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓஓ, பில் கலெக்டர் மற்றும் டைப்பிஸ்ட் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து திரும்ப வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓடிஆர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை. அது என்னைக்குள்ளே வந்து பண்ணி முடிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா 14/11/2025 23/11/2025 வந்து அப்லோட் பண்ணி முடிக்கணும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது சம்மந்தமான இன்டிமேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் வந்து இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயிலும் வந்து அனுப்பியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்லோட் சர்டிஃபிகேட்டை வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் செய்யாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும். அதுவும் என்றைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 14/11/2025 23/11/2025 வந்து மறக்காமல் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.